மாட்டுப் பொங்கல். இது ஒரு திருநாள் மட்டுமில்லை, நன்றியை நினைவுகூரும் நாள். ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையின் துணை கருப்பி என்ற மாடு. வெயில் மழை எதுவாக இருந்தாலும் கருப்பி அவனுடன் வயலில் உழைத்தது. அதன் உழைப்பில்தான் கண்ணனின் குடும்பம் சிரித்தது. மாட்டுப் பொங்கல் நாள் வந்தது. அதிகாலையில் எழுந்த கண்ணன் கருப்பியை குளிப்பாட்டி, கொம்புகளில் நிறம் பூசி, மாலையிட்டு அழகுபடுத்தினான். "நீ இல்லாம நான் இல்ல" என்று அன்போடு சொன்னான். பொங்கல் பொங்கி வந்ததும் முதலில் ஒரு கை பொங்கலை கருப்பிக்கே கொடுத்தான். அந்த நொடியிலே கருப்பி மெதுவாக கண்ணனை தட்டியது. அது நன்றி சொல்லும் ஒரு மௌன மொழி போல இருந்தது. அன்றுதான் கண்ணன் உணர்ந்தான், மாட்டுப் பொங்கல் என்பது மாடுகளுக்கான திருநாளல்ல, மனிதனின் நன்றியுணர்வு.